உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். மாதவிலக்கு நின்றவுடன் உடலுறவு வச்சுக்கலாமா? கண்டிப்பாக வைத்து கொள்ள வேண்டும். வைத்து கொள்ளலாமான்ற கேள்வியே இல்லை. ஆனால் ஏன் பெண்களுக்கு அந்த மாற்றங்கள் வருது அப்படின்னா, பெண்களுக்கு 13 வயதில் ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் மாற்றங்கள் ஒரு தலைகீழான மாற்றத்திற்கு 45 இல்லை 50 வயதில் அந்த மாதவிலக்கு நிற்கும் போது ஏற்படும். அப்போது அவங்களுக்கு கோபம் வரும். ஒரு நெருப்பு கோலம் தலையிலிருந்து கால் வரை உருண்டு ஓடுற மாதிரி குப்புன்னு வேர்க்கும். எரிச்சல் வரும், பொறுமை இருக்காது, வீக்னஸ் இருக்கும், டயர்ட்னஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எல்லாம் சேர்ந்து வரும். இது உடல் மன மாற்றங்கள் ஏற்படுத்தும். இது இனி கருத்தரிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க உறவு கொள்றதுல எந்த விதமான தடையும் இல்லை. அதில் சில பிரச்சனைகள் வரலாம். ஒன்று, சில பெண்களுக்கு செக்ஸ் ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும், சில பெண்களுக்கு செக்ஸ் ஆர்வம் ரொம்ப ரொம்ப குறையும். பெரும்பாலான பெண்களுக்கு குறையுது ஹார்மோன்கள் மாற்றங்களால். தேவைப்பட்டால் நீங்கள் போய் ஹார்மோனை எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டு திரும்ப ஒரு இளமையை கொண்டு வரலாம். நான் சமீபத்தில் லாஸ் வேகாஸ் போய் ஒரு மிகப்பெரிய ஆன்டி ஏஜிங் காங்கிரஸ், லாங்கிவிட்டி காங்கிரஸ் அட்டன் பண்ணேன். அப்போது அதில் பேசிய நட்சத்திர பேச்சாளரில் ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதவிலக்கு நின்ன பிறகு கூட அந்த மாதவிலக்கு சுழற்சிக்கான மருந்துகளை எடுத்துக்கலாம். கருத்தடை மாத்திரைகள் மாதிரியான மாத்திரைகள், ஹார்மோன் மாத்திரைகள். அது சொல்லப்போனால் பெண்களுக்கு நல்லது பண்ணுது. நம்ம அதில் இருக்க சைடு எஃபெக்ட்டுக்கு ரொம்ப பயந்து போய் இப்போ எல்லாம் அந்த மருந்துகளை ரொம்ப பேர் எடுக்கிறது இல்லை. ஆனால் அது ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும், டிப்ரெஷன் வராமல் தடுக்கும், நீங்கள் அழகாக இருப்பீங்க, இளமையாக இருப்பீங்க. நிறைய பேர் அதை எடுத்துக்கலாம். அது ஒன்றும் அவ்வளோ ஆபத்து, அதனுடைய சைடு எஃபெக்ட்டுக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் நிறுத்துகிறாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி உடலுறவு நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் 85 வயசானாலும் உங்களால் முடியும். உடலில் உங்களுக்கு தெம்பு இருந்தால் நீங்கள் உறவில் ஈடுபடலாம் வாழ்நாள் முழுவதும். நான் 60, 70, 80 வயதில் எந்த வயது வரை நீங்கள் விருப்பத்தோடு இருக்கீங்களோ அவ்வளோ நாள் எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு உறவில் விருப்பமாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதில் எந்த தவறும் இல்லை. அதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ ஏன் இவர்கள் நிறைய பேர் குழப்பமாகறாங்க, இது ஏதோ தப்புன்னு நினைக்கிறாங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக நம்ம அப்படி நம்புகிறோம். வயதானவர்கள் செக்ஸில் ஈடுபடுறது நல்லதில்லை, நம்ம குழந்தை வளர்ந்துருச்சு, பேரன் பிறந்துட்டான், இந்த மாதிரி இப்போ பண்ணுறது 3 காரணங்கள்ங்க. வயதானவர்கள் ஏன் உறவில் ஈடுபடுறதில்ல, ஏன் ஒருத்தர் வயதானவர் சைக்கிள் ஓட்ட மாட்டார்ன்ற 3 காரணங்கள் தான் இருக்குது. ஒன்று, சைக்கிள் இருக்காது, பார்ட்னர் இருக்க மாட்டாங்க, இறந்து போயிருக்கலாம் அல்ல இல்லா இருக்கலாம். 2வது, விழுந்துருவோன்னு பயம். ஆண்களுக்கெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுவோன்னு ஒரு பயம் இருக்கும். செக்ஸ் பண்ண போகிறோம், ஃபெயிலியர் ஆயிரும், விருப்பத்தன்மை வராது அப்படின்னு. அதனாலே மனைவி பக்கத்திலே போகாமல் இருப்பாங்க. 3வதாக, யாராவது தப்பாக நினைப்பாங்க. வயசான ஒரு ஆள் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறேன்னா கிண்டல் பண்ணலாம். அந்த மாதிரி வயதானவர்கள் செக்ஸ் பண்ணால் நமக்கு அது ஒரு கேலிக்குரிய விஷயம். அவங்க நெருக்கத்தோடு இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கேலியான விஷயமாயிடும். இந்த வயசில் பண்ணுறான் பாரு, இந்த பெருசு அப்படின்னு யார் வேணாலும் பெண்ணையும் ஆணையும் சொல்லலாம். இந்த மனநிலை. ஆனால் இது உண்மை அல்ல. வயதானவர்களுக்கு இந்த அன்பு அரவணைப்பும் கண்டிப்பாக தேவை. எலிசபெத் டெய்லர் அவங்களுடைய கடைசியாக கல்யாணம் பண்ணும்போது அவங்க வயது 63 வயது பெண் ஒரு 11வது முறையாக ஒரு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ திருமணம் என்பது அவங்க பர்சனல் சாய்ஸ். உங்களுக்கு மாதவிலக்கு நின்ற பிறகு என்னென்னலாம் குறைபாடுகள் வருதோ அந்த குறைபாடுகளுக்கு நீங்கள் சரியான சிகிச்சைகள் எடுத்துக்கோங்க. அப்படி சிகிச்சைகள் எடுத்துக்கும் போது நீங்கள் இளமையோடு இருக்க முடியும், நீண்ட நாள் வாழ முடியும், மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் செக்ஸ் ஒரு 20 நன்மைகளை கொடுக்குது, நீண்ட ஆயுளை கொடுக்குது, கேன்சர் பல்வேறு நோய்களை குறைக்கிறது, வரும் வாய்ப்பை குறைக்கிறது. அதனால் செக்ஸ் நல்லது, வாழ்நாள் முழுவதும் பண்ணணும், அதுக்கு எல்லை இல்லை. செக்ஸுக்கு நோ எக்ஸ்பைரி டேட் ஃபார் செக்ஸ். வணக்கம்.